பாஸ் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் ஐயா மூலமாக மகிமைப்படட்டும். அடுத்தபடியாக என்னுடைய அருமை நண்பர் RSA வில்லியம்ஸ் அவர்கள் பம்பாய் பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பமாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்ம மத்தியிலே வந்து இந்த விழாவை சிறப்பிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இயேசுவின் நாமத்தினாலே அண்ணன் அவர்களுக்கும் குடும்பத்திற்கும் மனமார்ந்த வாழ்த்துதலை சொல்லி கொண்டிருக்கிறேன். மற்றும் நல்ல இசைக்குழுவினரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த அருமையான குழுவினருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் இல்லைன்னா இப்படி ஒரு சிறப்பான ஒரு விழா கொண்டாட முடியாது. எனவே உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் சொல்லி தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாக ஸ்டீஃபன் என்கிற எங்களுடைய குடும்பத்தினுடைய சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துதல். உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இப்பொழுது தேவ செய்திக்கு நேராக நான் கடந்து செல்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, இந்த 165வது ஸ்தோத்திர பண்டிகையிலே என் பிள்ளைகளோடு கூட நீர் என்ன காரியத்தை குறித்து பேச விரும்புகிறீர்? என் பிள்ளைகளோடு கூட நீர் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற காரியம் என்ன வார்த்தை என் பிள்ளைகளுடைய சிரசில் வைத்து நான் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்தை காத்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன வசனத்தை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள். அக்காலத்தில் நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டங்கள் உண்டாகியிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மேலே என்னுடைய விசேஷித்த கரம் இருந்து உங்களுடைய வருமானத்தை தான் முதலாவது நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் யோபு ஆசீர்வதிக்க தீர்மானித்த உடனடியாக முதல்ல என்ன தெரியுமா செய்தார்? அவனையும் அவனுக்கு அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி அடைத்தார். அப்படின்னா அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வருமானங்கள் எந்த விதத்திலும் லீக்கேஜ் ஆகாதபடிக்கு ஆண்டவர் மிகவும் கவனமாக, ஆண்டவர் அவனை நல்லா போஷிக்கணும், அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வரணும், அவனுடைய குடும்பத்தை கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவர்கள் ஆக்கணும்னு ஆண்டவர் தீர்மானித்த உடனடியாக அவனுடைய பிஸ்னஸை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவர் முதலாவது செய்த காரியம் என்னன்னா, அவனுடைய எல்லாவற்றையும் சுற்றி வேலி போட்டாராம். யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி போட்டுட்டு அடுத்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய கைகளின் தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அடுத்த பகுதி சொல்லுகிறது, அதன் நிமித்தம் சம்பத்து அவனுக்கு தேசத்திலே பெருகிற்று. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வீட்டில் வர்ற வருமானம் எல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியலை. சிலர் சொல்லுவாங்க, அப்படியே வர்ற மாதிரி இருக்கு, ஆனால் எங்கே போகுதுன்னு தெரியலை. பெருங்கடலில் பெருங்காயத்தை கரைச்சா மாதிரி எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணாலும் எங்கே இழுக்குதுன்னே தெரியலை. நான் எந்த நிலைமையில் நிற்கிறேன்னு தெரியலை. பெருசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா லட்சங்கள் கோடியில் புரட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க எந்த நிலைமையில் நிற்கிறாங்கன்னு அவங்களால தெரியாது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக இந்த சபை நடுவில் நின்று சொல்லுகிறார், நீ எங்கே நிற்கிறேன்றதை இனி நான் உனக்கு காண்பித்து உன்னை நிலைநிறுத்துவேன். பார்த்தாச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கே தெரியாது எங்கேருந்து எவ்வளோ பணம் வரணும், எங்கே எவ்வளவு பிளாக் ஆகி கிடக்குது, இன்னும் என்னென்ன காரியங்கள் செய்யணும், ஒன்றுமே கண்ட்ரோல் இல்லாத அளவுக்கு போய்கொண்டிருக்கிற உங்களுடைய ஸ்தாபனங்களை ஆண்டவர் இன்றைக்கு தன்னுடைய கண்ட்ரோலுக்கு எடுக்கிறதை என்னுடைய ஆவியிலே காண்கிறேன். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அப்படியே பணம் புரண்டுக்கிட்டு இருக்கும், நிறைய புரண்டுட்டு இருக்கும். ஆனால் என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. சப்ளையருடைய பணம் இருக்கும், இல்லைன்னாச்சுன்னா கஸ்டமருடைய பணம் இருக்க எக்கச்சக்கமாக இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே போகும்பொழுது நீங்கள் 1008 பேர் வந்து லட்சங்களையும் கோடிகளையும் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கோடிகள் உள்ள கிடக்கும். நம்முடைய பணம் மாதிரி நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெரியும். ஆனால் நிறைய ஓட்டையில் நம்ம அசால்ட்டாக பணம் வந்துருச்சு ஆண்டவர் பிஸ்னஸ் ஆசீர்வதிச்சிட்டாருன்னு நினச்சிட்டு இந்த ரொட்டேஷனில் இருப்பமே தவிர நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம்?
நமக்கு நெட் ப்ராஃபிட் இன்னைக்கு என்ன இருக்கிறது? இன்னைக்கு நிறைய பேரால கணக்கு போட முடியவில்லை. அதன் நிமித்தம் அநேக பெரிய தொழிலதிபர்கள் தற்கொலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் இங்கு ஒரு சில பிள்ளைகள் அப்படி இருக்கிறதை என் ஆவியில் பார்க்குறேன். அவங்க மனசில் என்ன தெரியுமா நினச்சிட்டு இருக்கிறாங்க? இந்த ஊரை விட்டு பிழைக்கலான்னு நான் வெளி மாநிலத்துக்கு போனேன், வெளி பட்டணத்திற்கு, டவுனுக்கு போனேன், சிட்டிக்கு போனேன். ஆனால் அங்கேயே எல்லாத்தையும் நான் இழந்து நிற்கிறேனே, இதுக்கு மேலே நான் எந்த ஊருக்கு ஓட முடியும் என்று சொல்லி புத்தி பேதலித்த நிலைமையில் சிலர் இருக்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். மகனே மகளே, கவலைப்படாதீங்க. இந்த பண்டிகைக்கு வந்தது நிமித்தம் சகலத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவியானவர் உங்கள் ஸ்தாபனத்தை எல்லாம் என் கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டுகளை எடுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா இன்னொரு முறை இன்னொரு ஊருக்கு நீங்கள் ஓடுறத ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. இந்த பட்டணத்திலிருந்து வெறும் கையும் கோலமாக இந்த பட்டணத்தை விட்டு கடந்து போனீர்கள். இந்த பட்டணத்திற்கு நீங்கள் திரும்பி வரும் பொழுது ஒரு நாளும் வெறுங்கையாய் வராதபடிக்கு பரிவாரங்களை சுமந்து வரத்தக்கதாக சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதுக்காக இன்றைக்கு ஆண்டவர் விசேஷித்த சில தூதர்களை உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்கள், உங்களுடைய வருமானங்கள், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் அனுப்புகிறதை என் ஆவியிலே காண்கிறேன். உங்களை ஏமாத்திட்டு ஓடினவனை கூட கர்த்தர் கண்டுபிடிச்சு கொண்டு வர ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நீங்களும் ஒருவேளை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் என்ன அவன் இத்தனை லட்சம் ஏமாத்திட்டு போயிட்டானே, கோடிகளை ஏமாத்திட்டு போயிட்டானே, நான் மிகவும் இரவும் பகலும் கடினப்பட்ட உழைத்த பலனாச்சு. என் நகையை அவசரத்துக்கு வாங்கிட்டு போய் அடவு வச்சுட்டு திருப்பி தர்றேன்னு சொன்னவன் இன்னைக்கு எங்கே போனான்னு தெரியலையே. எனக்கு ஒரு வட்டி கிடைக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த வருமானத்தில் எப்படியாவது குடும்பத்தை நடத்தலான்னு கொடுத்தேன். அவன் வட்டியும் கொடுக்கல, அசலும் கொடுக்கல, ஒரு விட்டு ஓடிட்டானே. என் பணமெல்லாம் போய்விட்டதே. அங்கலாய்ப்போடு உட்கார்ந்திருக்கிறீங்களா? உன் இருதயத்தின் அங்கலாய்ப்புகளை ஆண்டவர் அறிகிறார். இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், உன் ஆகாரத்தை இனி அந்நிய புத்திரனுக்கு நான் கொடுப்பதில்லை. உன் கடின உழைப்பின் திராட்சை ரசத்தை இனி அந்நிய புத்திரன் புசிப்பதில்லை. யார் யார் ஏமாத்திட்டு போனாங்களோ அவங்களை இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் தூங்க விடுவதில்லை. என் அன்பு சகோதரனை சகோதரியே, ஏமாற்றப்பட்ட நிலைமையில், ஏமாந்து போன நிலைமையில் ஒரு சகோதரனை பார்க்குறேன். மனைவி டெய்லி கிண்டல் பண்ணுறா, நீ எல்லாத்தையும் சம்பாரிச்சு ஏமாந்துக்கிட்டே வா, வீட்டுக்கு வராதையா, நீ சம்பாதிக்கிறதெல்லாம் ஊருக்கு தான் பிரயோஜனம், குடும்பத்துக்கு ஒன்ன வச்சு என்னையா பிரயோஜனம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உன்னை வேதனைப்படுத்துகிற மனைவி நிமித்தம் துக்கத்தோட வந்திருக்கிற மகனே, கவலைப்படாத. அதே மனைவி எனக்கு இப்படி ஒரு புருஷனை கொடுத்ததுக்காக நான் பெருமைப்படுறேன்னு சொல்லக்கூடிய விதத்தில் உன் குடும்பத்தை போஷிக்கவும், உன் குடும்பத்தை காப்பாற்றவும், உன் கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். அநேக பிள்ளைகளுடைய குமரலை பார்க்கிறேன். நான் சம்பாதிக்கிறத எல்லாம் மனைவிட்டு தான் கொண்டு கொடுக்கிறேன். ஆனால் அவளுக்கு திருப்தி இல்லையே. இதுக்கு மேல நான் போய் கொள்ளதான் அடிக்க வேண்டும். நான் என்ன சம்பாதிச்சு கொடுத்தாலும் என் மனைவிக்கு திருப்தி இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். உன் இருதயத்தின் குமரல் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எட்டினது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், சபையை போஷிப்பது போல உன் குடும்பத்தை போஷிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கான வாசல்களை திறப்பேன். எந்த இடத்துல எல்லாவற்றையும் கோட்ட விட்டீங்களோ அதே இடத்துல, அதே தொழிலிலே மறுபடியும் சுதந்திரிப்பீர்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை வசனங்கள் சொல்லுகிறது. களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பினதான என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார், களங்கள் தானியத்தினால நிரம்பும். களம்னு சொன்னால் தெரியும், நாம் அறுவடை செய்து நம்முடைய வீட்டு முற்றத்தில் அந்த களத்தில் போட்டு தான் எல்லாத்தையும் அந்த தானியங்களை எல்லாம் பக்குவப்படுத்துவோம். அந்த தானியங்களை பக்குவப்படுத்துகிற அந்த களங்கள் காலியாக இருக்கிறது. ரொம்ப நாட்களாக வியாபாரமே இல்லை, ரொம்ப நாட்கள் அறுவடையே இல்லை, காலியாக இருக்கிறது. ஒரு சகோதரனை என்னுடைய ஆவியிலே காண்கிறேன்.
நான் பில் போட்டு பல மாதங்கள் ஆகிறது, ஒரு பிசினஸ் கூட எனக்கு பில் ஆகவில்லையே, ஒரு கான்ட்ராக்ட் கூட சைன் பண்ண முடியவில்லையே, பல மாதங்கள் ஆகிறதை நான் பில் பண்ணி என்ற வேதனையோடு வந்திருக்கிற ஒரு சகோதரனை பார்க்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு ஆண்டவருடைய ஆதரவின் கரம் உன் ஸ்தாபனத்தின் மீது இறங்கி வருகிறது. ஒரு பில் பண்ண முடியலையேன்னு சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிற மகனே, என்னை பில் போட முடியல, டைம் இல்லைன்னு சொல்லக்கூடிய விதத்திலே பரலோகம் இன்றைக்கு உன்னுடைய தொழிலை ஆசீர்வதிக்க விரும்புகிறது. அல்லேலூயா. இரண்டாவது, தீமைக்கு விலக்கி நம்மை காப்பாற்றுகிறாராம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம், கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். கர்த்தர் எல்லா தீமையிலிருந்து என்னை விடுவித்து பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவார். அப்படின்னா தீமைக்கு விலக்கி காப்பாற்றுகிற தேவன். முதலாவது போஷித்து காப்பாற்றுகிற தேவன், இரண்டாவது தீமைக்கு விலக்கி பாதுகாக்கிற காப்பாற்றுகிற தேவன். தீமை என்று சொல்லக்கூடியது இந்த இடத்திலே பாவத்தை குறிக்கிறது. பாவத்தை தான் இந்த இடத்துல தீமை என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஏன்னா தீமையினின்று என்னை ரட்சித்து பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் நாம் வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை ஒரு பயண பிள்ளைகளாக அனுப்பி இருக்கிறார். ஒரு டிராவல் தான் நம்ம வந்திருக்கிறோம். ஒரு டூர் வர்றது மாதிரி ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். நாம் புறப்பட்டு வந்தது நித்தியத்திலிருந்து புறப்பட்டு வந்தோம். அந்த நித்தியத்திற்கு நாம் போய் சேரணும். அந்த நித்தியத்திற்கு போய் சேருவதற்கு இந்த பூமியிலே தீமையினின்று நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே இப்படியாய் ஜெபியுங்கள் என்று சொல்லி ஒரு மாடல் பிரேயரை கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஒரு மாடல் பிரேயரை கொடுக்கும் பொழுது, தீமையினின்று எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். அதை ஆண்டவரை சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் தீமை, பாவம், அந்த பாவத்திலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும், பாவத்திலே நாங்கள் சிக்கிவிடாதபடி எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த பாவத்தினின்று ஆண்டவர் நம்மை ரட்சித்தால்தான் நாம் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். இந்த பாவத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த பாவத்தில் நீங்கள் விழுந்து அதிலே அழிந்து மரணத்தை கண்டு ஒரு நாளும் நரகத்திலே போய் நித்திய அக்கினியிலே விழுந்து வேதனை படாதபடிக்கு எல்லா சதா காலங்களிலும் ஆண்டவரோடு கூட நித்தியத்திலே பரலோக ராஜ்யத்திலே இயேசு கிறிஸ்துடைய மடியிலே உட்கார்ந்து காலாகாலத்திற்கு வாழ வேண்டிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரும்படி, எந்தெந்த தீமையை விட்டு விலக முடியாமல் இருக்கிறையோ அத்தை தீய பழக்க வழக்கத்திலிருந்து இன்றைக்கு வெளியே வரணும். இது சபை பிரதிஷ்டை நாள். நம்மை நாம் பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ள வேண்டிய நாள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த பிரதிஷ்டை நாளிலே ஆண்டவர் தீமைக்கு விலக்கி உன்னை காப்பாற்றும்படி வந்திருக்கிறார். அந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நீ கண்டிப்பா இந்த முறை வெளியே வந்தே ஆகணும். இந்த 165வது பிரதிஷ்டை ஆராதனை உன்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும். சொல்லணும், இந்த 165வது பிரதிஷ்டை ஆராதனையை நான் மறக்கவே முடியாது. காரணம், நான் மறக்கணும்னு நினைச்சு மறக்க முடியாத இருந்த எல்லா பாவத்தையும் மறக்க பண்ணின வருஷம். நீங்க சொல்லணும். அநேக தாய்மார்கள் இருக்கிறீங்க, பிள்ளைங்க குடிச்சு வரிச்சு சின்ன வயசுல வீட்டுக்கு வர்றாங்களே, அவங்கள பார்த்துட்டு என்னுடைய இருதயம் வேதனைப்படுகிறதே. கண்ணீரோடு இருக்கிறீங்க. எல்லா தீமைக்கு நீங்களாக்கி உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் இன்னைக்கு வெளியே கொண்டு வர விரும்புகிறார். குறிப்பாக ஒரு தகப்பனாரை பார்க்கிறேன். அந்த தகப்பனாருடைய இருதயத்தில் என்ன கேள்வின்னா, பையன் குடிச்சிட்டு வரான், அது கூட பரவாயில்ல, பசங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லலாம். என் மகளே குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாளே, வாலிப மகள், இதை நான் எங்கு போய் சொல்ல முடியும் என்று ஒரு தகப்பனாருடைய இருதய குமுறலை என் ஆவியிலே